ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த உளுந்து எப்படி நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம், எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா வச்சுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து உளுந்து வந்து உடச்சிட்டு வந்திருக்கோம். உடச்சிட்டு வந்த உளுந்து வந்து நம்ம புடச்சாச்சு. அடியில் வந்து நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி இருக்கும். நான் வந்து மாவு ஜலிக்கிற ஜல்லைடல தான் நான் வந்து அந்த மாவுலாம் ஜலிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5-6 கிலோ இருக்கும் உளுந்து வந்து. இதை நான் இந்த தூக்கில் போட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, நம்ம வந்து எந்த பூச்சியமோ இல்லை தன்மையோ எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள், ஏன்னா அது வந்து நல்லா காரமாக இருக்கும். அதனால் வந்து நான் அந்த மிளகாய் தூளை நான் 1.5 ஸ்பூன் நல்லா கோபுரமாக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர் வந்து நம்ம வறுக்காத பச்சை பெப்பர், நல்லா ட்ரையான பெப்பரை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரெடிமேட் வாங்கக்கூடாது. ரெண்டுமே நம்மளே அரைச்சி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா காரமாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி உரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கு எதுவுமே வராது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.